அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அன்பென்னும் வெளிப்பாட்டில் நட்புகளாக உள்ள என்னுடைய இனிய நட்புகளுக்கும் என்னுடைய இனிய சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 95 மருந்து. குறள் எண் 942. மருந்தன வேண்டாமாம் யாக்கை கருதியதற்றது போற்றி ஊனின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் முன் உண்டது அற்றபடியே குறிகளால் தெரிய அறிந்து பின் உண்ணுமாயின் அவன் யாக்கைக்கு மருந்து என்று வேறு வேண்டாம் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒருவன் முன் உண்ட உணவு செரித்த பின்பு அதை ஆராய்ந்து அதற்கு பின் தான் பசித்தவுடன் உணவு உண்ண வேண்டும் என்கிறார். அதுவும் தக்க அளவு தான் உண்ண வேண்டும். சும்மா பாட்டுக்கு நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தான்னு வைங்க, அது வியாதியை தரும் என்கிறார். உடம்பிற்கு மருந்து என ஒன்று, அப்படி சாப்பிட்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டாம் என்று சொல்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது யாதெனில், பசிக்காமல் உண்ணக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அளவோடு உண்ண வேண்டும். நமக்கு ஏற்கனவே ஒரு சொலவடை உண்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. தமிழனுக்கு இல்லாத எதுவுமே இல்லைங்க. அதுக்கு தான் நேற்று கூட சொல்லியிருக்காங்க. அதை என்ன சொல்கிறாருன்னா, 20,000 கோடி கொடுத்தாலும் நான் என்னுடைய 20 ஆண்டு, என்னுடைய 200 ஆண்டு கால பழமை வாய்ந்த தமிழ் மொழியை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். உண்மையிலேயே அதுதான் உண்மை. நம்ம தமிழ் மொழி அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் மொழியின் மீது அதிக பற்று உள்ளவர். அதுவும் குறிப்பாக அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மீது அதீத காதல் கொண்டவர். அது மறுக்க முடியாத உண்மைங்க. அதையெல்லாம் எங்கெங்க சில பேருக்கு தெரியல. அதனால் அப்படி சொல்லிட்டுருக்கேன். அடுத்து ஒன்று சொல்கிறேன், இன்னொரு குறளையும் சொல்லிடணும். ஈதல். குறள் எண் அதிகாரம் 24 புகழ். குறள் எண் 231. ஏற்கனவே குறள் எண் சொன்னால் மருந்து. குறள் 942 அதிகாரம் 95. இந்த குறள் அதிகாரம் 24 புகழ் என்னும் அதிகாரம் 231 குறள். இந்த குறளை அடிக்கடி நமது தமிழாசிரியர், பட்டிமன்ற நடுவர், நகைச்சுவை மன்ற தலைவர், இப்படி பன்முகத் திறமை வாய்ந்த சின்னத்திரை நடிகர், இப்படி பன்முகத் திறமை வாய்ந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா கு. ஞானசம்பந்தர் அவர்கள் இந்த திருக்குறளை அடிக்கடி சொல்வார்கள். எப்படி அறிஞர் அண்ணா அவர்கள் மதுரை மாநாட்டில் சொன்னாரோ, என்ன குறள் சொன்னார்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளை அவர் அடிக்கடி சொல்லுவாருங்க அறிஞர் அண்ணா. அப்படி சொன்ன நம்முடைய திருவள்ளுவரை பிறந்த நாடு தமிழ்நாடு. தமிழை மறக்க முடியாது. தமிழ் மொழிக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குங்க. தமிழ் மொழியை எவனும் மறக்கவே முடியாதுங்க. அந்த மொழி அந்தஸ்து தமிழுக்கு இருக்குது. அதான் அவர் அறிஞர் சொல்வார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லாத உயிர்க்கு. ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும்.
அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை என்கிறார். ஒரு ஊரிலே செல்வந்தர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் உதாரணம் சொல்கிறார். ஒரு ஊரிலே செல்வந்தர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் எனக்கு வறியவர்கள் சிலர் போய், அதாவது மழை பொய்த்து விட்டால் கிராமங்களிலே என்ன செய்யும், மழை பொய்த்து விட்டால் வறியவர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போது அந்த வறியவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அந்த செல்வரிந்தரிடம் முறையிடுகிறார்கள், எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, பொருள் இல்லை அப்படின்னு. உடனே அந்த செல்வந்தர் என்ன செய்கிறான்னா, பொருள் கொடுக்க வேண்டும். அவன் பொருள் கொடுத்து உதவினால் அந்த வறியவர்களுக்கு அவனுடைய புகழ் நீண்டு நிற்கும். அந்த ஊரில் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்கும். அதனை அவர் சொல்கிறார். இதனைத்தான் திரைப்பட பாடகர் கூட சொல்கிறார். என்னென்னா, அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்கிறார். அதாவது நம்மளுடைய திரைப்பட பாடகர் என்ன அருமையாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார், எப்படிப்பட்டவர்கள் தான் நிற்பார்கள் என்கிறார். நான் நேற்று சொன்னேன்ல, சில அறிவிலிகள் அவங்கெல்லாம் வாழ்க்கையில் தூத்தத்தான் செய்வாங்களே நிற்க மாட்டார்கள். ஏன்னா அவனுக்கு ரசிக்க தெரியாதவன், அவன் வேறு மாதிரி. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு குறள், அதாவது அதுவும் அறிஞர் அண்ணா சொன்ன குறள் தான். என்ன சொல்லியிருக்கார் அவர் அறிஞர் அண்ணா? என்ன சொல்லி, இது நம்ம தெய்வப்புலவர் சொன்ன குறள் தான் நான் ஏற்கனவே சொன்னேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுதான் சொல்லியிருக்காரு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மட்டும் மனம் உண்டு என்று சொல்லவில்லை. அந்த குறளை சொன்னேன். அதாவது அதன் அடிப்படையில் உள்ள குறளை சொன்னேன். இவன் என்ன செய்வான், தன்னுடைய மனைவியை வீட்டில் வைத்துவிட்டு வேறொரு பெண்ணிடம் அடுத்த மனைவியிடம் சென்று விடுவான். நான் சொன்னதுனால தான் அவன் ஒருவேளை அவனைத்தான் சொல்லிக்கிறோம்னு நினச்சிட்டானோ என்னமோ தெரியல. எனக்கு இப்போ அப்போ தான் தோற்றுதான். நைட்டு எனக்கு தூக்கமே 2 நாள் இல்லைங்க. ஏன்னா ஏன் இப்படி இவன் செய்கிறான், இவனுக்கு ஏன் திடீர்னு இப்படி அது காரணம் என்னென்னா, அவனோட சேர்ந்தான், இன்னொரு புத்தகம் எழுதுனான்னு சொன்னல, அவன் வீட்டுக்கு இவன் போனான். அதனால தான் ஒருவேளை அதனால தான் இருக்குமோ அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளை நான் இவனுக்காக சொல்லுவோம்னு நினைக்கல. நான் உண்மையிலேயே வரிசைப்படி சொல்லிட்டு வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு குறளையும் அதிகாரமாக சொல்லி கொண்டு வருகிறேன். இருந்தாலும் நான் அவனை பற்றி நான் கவலைப்படவே இல்லைங்க. காரணம் என்னென்னா, அவன் அப்படித்தான் இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. அதனால் என்ன செஞ்சேன், நான் அந்த நேரம் அப்படி வரும் நேரத்தில் அறிஞர் அண்ணாவை நினைத்து கொள்வேன். அவருடைய எனக்கு பிடித்த ஒரு பெரிய மனிதர் அவர் தாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை கொண்டவருங்க அவர். அது மட்டுமல்லங்க, இன்னும் ஒன்று, இப்படிப்பட்ட சில மோசமானவங்க இருக்காங்கல்ல. இப்போ நான் என்ன செய்கிறேன், அன்றைக்கி நான் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் பட்டாம்பூச்சி அவனிடம் காண்பிக்கிறேன். அவன் என்ன செய்கிறான், அடப்போட இதை எவன்டா ரசிப்பான் அப்படின்னு சொல்கிறான். நான் எழுத்தாளனுக்கு என்றைக்குமே இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலை உண்டு. பாரதியை பாருங்கள், பாரதி இயற்கையை தான் வர்ணிப்பார். காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் நான் வீடை கட்ட வேண்டும், 10-15 தென்னை மரங்கள் வேண்டும், அதில் நான் இயற்கையை ரசிக்க வேண்டும் என்று சொல்வார். எழுத்தாளர் இருந்தாலும் சரி, கவிஞனாக இருந்தாலும் சரி, அவன் இயற்கையை ரசிக்க விரும்புவான். அதைத்தான் நான் சொன்னேன். அதைத்தான் அவர் என்ன செய்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறார், நம்ம அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னது தான் நான் என்னுடைய நேற்று எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அந்த இதயம்தான் நமது சென்னை மாநிலத்திலே, சென்னை மாநகரிலே, கடற்கரையிலே உறங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அவரை நினச்சிக்கிட்டேன். என்னுடைய தாய் தகப்பனை கூட நினைக்கலைங்க, ஆனால் என்னுடைய அறிஞர் அண்ணாவை நான் நினைக்கிறேன். காரணம், அவர் மேலே எனக்கு ஊறிய பற்றுங்க. ஆனால் அவர் மாதிரி ஒரு மனிதன் கிடையாது.
இனிமேலும் பிறக்க மாட்டான், நீ பிறக்கவே மாட்டான். அதனால் சொல்கிறேன், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டேன். அந்த இதயம்தான் எனக்கு என்னை காப்பாற்றி வருகிறது. எதையும் தாங்கும் இதயம் அவருடைய அறிவுரை தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுக்கடுத்து எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.